ஹாய் மை டியர் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு ஷாலு லைக்கா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரியோட செயின் ஸ்டிச்சில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஹூக் பாட்டை இந்த டைரக்ஷன்லேயே கொண்டு போய் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இந்த மாதிரி லைனில் நம்ம கொண்டு போகிறோம். நம்ம ஸ்டாண்டை இப்படி மூவ் பண்ணக்கூடாது. நம்ம கையும் நீடிலும் மட்டும்தான் மூவ் ஆகணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு பிடிச்சிட்டு இப்போ நம்ம இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ரொம்ப பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம போடுறது ரொம்ப குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் தான் நம்ம ஸ்டிச் இப்படி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரும்போது இந்த கார்னரில் வரும்போது இங்கே நம்ம ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இதுக்கு பேர் குட்டி இதுக்கு லாக் ஸ்டிச்னு பேர். இங்கே லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி டேர்ன் பண்ணி இங்கே மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச்சுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச். ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம எந்த அளவில் செயின் ஸ்டிச் போட்டிருந்தோமோ அதே அளவில் செயின் ஸ்டிச் போட்டுட்டே வர்றோம். இப்போ இந்த கார்னரில் வந்துச்சு. இங்கே அதே மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் டேர்ன் பண்ணி இங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இப்படி டேர்ன் பண்ணி இங்கேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் கொடுத்தாதான் நமக்கு அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஷேப் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். நம்ம கரெக்டாக அந்த டிசைன் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மெத்தடில் நம்ம கையே மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீடிலோட ஹெட் பார்ட்டை நம்ம மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஸ்டாண்டை அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா
கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை அடியில் பிரிச்சுட்டு இங்கே எனக்குள்ள எண்டு நாட் நான் போட சொல்லி கொடுத்துருக்குறேன். எண்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி தாங்க நம்ம ஒர்க் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கிங்கோட ப்ராசஸ் இப்படி தாங்க இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் நல்லா செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு எந்த இடத்துலையும் நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலேயே தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். இங்கே குட்டி லாக் ஸ்டிச், இங்கேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு த்ரெட்டில் பிசுறு வராது. ப்ராக்டிஸ் பண்ண த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் கரெக்டாக வருங்க. இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னா மெதுவாக நீடில் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்பவே கட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு கட் ஆகாது. நான் ரொம்பவே மெதுவாக தாங்க சொல்லித்தரேன். இங்கே குட்டி லாக் ஸ்டிச். இப்படி த்ரெட்டை நம்ம எடுக்கும்போது சப்போஸ் சிங்கிள் த்ரெட்டாக வந்தாலும் நம்ம டபுள் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப மெதுவாக நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு இந்த கார்னரில் வரும்போது அழகாக குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் வந்துருச்சு. இந்த கார்னர் வரையில் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இங்கே குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே டர்ன் பண்ணி இங்கேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்.
நான் வந்து சும்மா வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஸ்கேல்கிட்ட நீட்டாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தாங்க ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நீங்கள் நல்லா வந்து மிஷின் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஷின் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் போட ஆரம்பிங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும்போது இப்போ இந்த இடத்துல இந்த எண்டு நாட் போட்டு எண்டு நாட் நல்லா பாருங்க. அவ்வளோதாங்க, எண்டு நாட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக தான் போடணும். உங்களுக்கு எப்படி தெரியுதா? ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டால் தான் பாருங்க, இப்படி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடும்போது தான் இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து வரும். இப்போ இதில் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் நம்ம போடுறோம். இப்போ பாருங்க, பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா எப்படி அந்த லைனோட சேஃப் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இப்படி வளைஞ்சு வர்ற இடங்கள்லாம் நம்ம இப்படி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டாதான் அந்த லைன் மேலேயே வருங்க. அதனால கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா சில்க் த்ரெட்டில் தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே போடுவோம். அதுக்காக சில்க் த்ரெட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்டாண்டை திருப்பக்கூடாது. நம்ம கையும் நீடிலோட ஹெட் பார்ட்டும் தான் நம்மளோட டிசைனுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகணும். அதையும் மறந்துடாதீங்க. நல்லா பாருங்க, நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு நல்லா நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கிறேன். நான் ஸ்டிச்சஸையும் அதனால தான் மெதுவாக போடுறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
சில்க் த்ரெஸ்ஸை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தா நமக்கு வந்து கிளாத்தில் சுருக்கு சுருக்காக விழும். அதனால் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. நம்ம எந்த டிசைன் போடுறோமோ அந்த டிசைனோட டைரக்ஷனில் தான் நம்மளோட ஹூக் பார்ட் வந்து போகணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்படி பிசுறாக வரும்போது என்ன செய்யணும்னா, நம்ம இப்படி த்ரெட்டை இப்படி இழுத்துட்டு இது பண்ணும்போது அந்த பிசுறு நமக்கு வராது. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மெதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்கணும். அதனால் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே நல்லா லாங் செயின் ஸ்டிச்சாக ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குட்டி ஸ்டிச்சாக போடுங்க. அப்படின்னா தாங்க வரும். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு லாங் செயின் ஸ்டிச்சாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஷின் த்ரெட்டில் தான் பிகினர்ஸ் எப்போவுமே மிஷின் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் எடுங்க. உங்களுக்கு நல்லா நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் நம்ம அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு இந்த பிசுறாக வராது, த்ரெட்டு கட் ஆகாது. இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி அழகா ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரி ஒர்க்கில் இது நல்லா பண்ணலாங்க. இப்போ நம்ம எண்டுக்கு கொண்டு வந்து லாக் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ லாக் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம உங்களுக்கு ஜரி த்ரெட்ல சொல்லித்தரேன். ஜரி த்ரெட்டையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால இந்த டிசைனை உங்களுக்கு ஜரி த்ரெட்ல சொல்லித்தரேன். இந்த டிசைனை வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறோம். ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரக்ஷன்லேயே போயிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் டேன் பண்ணி இங்கேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். குட்டி லாக் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச்சை தான், குட்டி செயின் ஸ்டிச்சை தான் லாக் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? இப்போ இதே மாதிரி போட்டு இந்த டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷேப்பையும் மெயினாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பூ அந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சி அதுலேயும் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டில் போட்டு பாருங்க. குட்டி லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி இங்கே பாருங்க. இங்கே நான் போடுறத நீங்கள் பார்க்குறீங்க. என்னோட கை மட்டும்தான் திரும்புது. ஆரி ஸ்டாண்டை நான் அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆக்கலை. என்னோட கையை அண்ட் நீடிலோட ஹெட் பார்ட், நீடிலோட ஹூக் பார்ட் வந்து உங்களோட டிசைனுக்கு ஏத்தாப்புல மூவ் ஆகணும். முடிக்கும்போது எண்டு நாட் ப்ராப்பரா எண்டு நாட் போட்டு தான் முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடியில் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுலேயும் ப்ரைவேட்டாக ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ.